ஆமா, ஜெர்மனில ஜெராக்ஸ் கடையும் இல்ல, ப்ரௌசிங் சென்டரும் இல்ல. எல்லாரும் எங்க தான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க? அட ஆமா இல்ல. சரி வாங்க இந்த வீடியோல பாத்துருவோம். அதுக்கு PDF டாக்குமெண்ட்டை பென்ட்ரைவ்ல போட்டுப்போம். என்ன கேட்டா பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம ஆஃபீஸ் பிரிண்டர்ல எடுக்கிறது தான் பெஸ்ட். அப்படி இல்லைனா ஃப்ரெண்டு வீட்டில் பிரிண்டர் இருந்தா அங்க போறது பெஸ்ட். பட் எதுக்குமே ஆப்ஷன் இல்லைன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேக் பேப்பர். பட் இங்க மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிரிண்டர்ல பெருசா நாலேஜ் இருக்காது. பிரிண்ட் அவுட் காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் கோ டு DM. இங்க உங்களுக்கு நிறைய சிஸ்டம் இருக்கும், அமௌண்ட்டும் கம்மி, ஹெல்ப் பண்றதுக்கு ஸ்டாஃபும் வருவாங்க. பட் இது ஈஸியா நாமளே ஆப்ரேட் பண்ணலாம். இங்க மொபைலை கனெக்ட் பண்ணி போட்டோஸ் அண்ட் டாக்குமெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இங்கேயும் சில பிரச்சனை இருக்கு. இங்க டாக்குமெண்ட்னா PDF ஃபைல் மட்டும் தான். இந்த சிஸ்டம்ல PDF டாக்குமெண்ட் மட்டும் தான் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். வேற எந்த டாக்குமெண்ட் ஃபார்மேட்டும் அக்செப்ட் பண்ணாது. அப்புறம் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி PDF கன்வெர்ட் பண்ணி இமெயிலுக்கும் அனுப்ப முடியாதான். ஒரு வழியா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பில் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த பில்லில் இருக்க QR கோட இந்த ஸ்கேனிங் மிஷினில் வச்சதுக்கு அப்புறம் தான் பிரிண்ட் அவுட்டே ஸ்டார்ட் ஆகும். அந்த பில்லை வச்சு கவுண்டர்லயும் பே பண்ணிக்கலாம். இதுக்கு நாமளே ஒரு பிரிண்டர் வாங்கிடலாம் போல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம்.